வணக்கம் சார். The man who challenged Prime Minister directly one to one. என் மீது குற்றம் இருந்தால் நான் மரண தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு ஒரு சவாலை விட்டீங்க. See, you are an activist. How the spark to work for people அப்படின்றது எப்படி வந்தது? என்னுடைய தகப்பனார் திமுக கட்சி துவக்கப்பட்ட காலத்தில் அந்த கட்சியில் சேர்ந்து நாங்கள் வாழ்ந்த பகுதி ஒரு பெரிய காங்கிரஸ் கோட்டை. அப்போ அந்த காங்கிரஸ் கோட்டையில் திமுகவுக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்த காலகட்டம். தனி ஒரு மனிதனாக நின்று அந்த கோட்டைக்குள்ளே கட்சியை வளர்க்குறது பாடுபட்டதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ நான் கூட போவேன். நான் முதல் ஆடியன்ஸாக மேடைக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். எல்லா கூட்டங்களுமே கடைசியில் வன்முறையில் முடியும். ஏதாவது டியூப்லைட் உடைப்பாங்க, சேரை உடைப்பாங்க. அப்போ அப்பாவை பாதுகாக்கிறதுக்காண்டி ஓடி போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் இப்போது என்னுடைய இந்த குணநலனுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தே இந்த மாதிரியான சமூக கொடுமைகள், இந்த சாதிய கொடுமை, இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்டவர்களை, நலிவுற்றவர்களை மோசமாக நடத்துவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டு கோபப்படக்கூடிய தன்மை, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இயற்கையாக வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மைண்ட் செட்டோட லெட் அஸ் ரீவிசிட் கூடங்குளம் ப்ரொட்டஸ்ட். இப்போது அதை பற்றி எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது கான்ஸ்பிரசி தியரிஸ் வேர் abundant in terms of America was behind it அப்படின்னு சொன்னாங்க. there are a lot of foreign money, Scandinavian countries were behind the entire protestன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் மக்கள் மிக பெரிய அளவில் திரண்டு போராட்டம் நடத்தினாங்க. உண்மையில் அந்த நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு ஃபண்டிங்லேருந்து பின்னணியிலேருந்து ஊக்குவிக்கிறதெல்லாம் யார் பண்ணாங்க? I have repeated this for a number of times. Yes. It was completely run by the local people. நாங்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களிடம் நிறைய வேலை செய்திருக்கிறோம். கூடங்குளம், இடிந்தக்கரை, கடலோர கிராமங்களில் நிறைய வேலை செய்திருக்கிறோம். ஆனாலும் 2011ஆம் ஆண்டு ஃபுகுஷிமா விபத்து நடந்த பிறகு நடந்த அந்த தன்னெழுச்சி மக்களாக துவக்கப்பட்டதை தவிர எந்த ஒரு நிறுவனமோ அல்லது தலைவரோ போய் நின்று மக்களிடம் ஃபுகுஷிமா விபத்துக்களை சுட்டி காட்டி திரட்டிய கூட்டம் கிடையாது. ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன்னா 2011 ஜூலை 1ஆம் தேதி கூடங்குளத்தில் நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அதுக்கு we had a very lukewarm response and we were really frustrated what else we could do. Even after the Fukushima accident, people couldn't come forthright. It was a very frustrating experience for us. அப்புறம் இவங்களுடைய இந்த ஹாட் ரன் தொடங்குது. அது நிறைய சத்தம் போடுது, புகை வருது, மக்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி they leak some information like that you have to cover your nose and mouth and start running if something happens in Kodangulam plant and all of these things. So when people connected all these dots, they decided to come to the street. அப்போ தான் நாங்கள் உள்ளே போகிறோம். And naturally we became the leaders of the movement because we had been working on the subject and people were familiar with our faces and our work, so they easily accepted us. Apart from இந்த கூடங்குளம் அணு உலையை தாண்டி உங்களுடைய போராட்டங்கள் இதற்கு முன்பு நான் சொல்றது இந்த நீங்கள் சொன்னீங்க why I asked you, you had a flavor to fight against the injustice அப்படிங்கும்போது இதற்கு முன்பு ஏதாவது நீங்கள் போராட்டங்கள் நடத்திருக்கீங்களா பெரிய அளவில்? நானாக தலைமை தாங்கி நடத்தியது கிடையாது. ஆனால் நிறைய போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். நான் கல்லூரி பயணியர் குமாரசாமி கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிரான போராட்டங்களை நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அதேபோல் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போதும் அங்கேயும் இந்த அமெரிக்க அரசனுடைய லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஹவாய் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அங்கே உள்ள பூர்வீக குடிமக்களுடைய உரிமைகளுக்காக நிறைய போராட்டங்களை பங்கு பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து போராட்டங்களை பங்கு பெற்றிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கி முன்னெடுக்கக்கூடிய திட்டமோ அதற்குரிய திறமைகளோ எனக்கு இருப்பதாக நான் நினைத்ததே கிடையாது. இது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விஷயம். அதே பகுதியில் இந்த கூடங்குளம் அணு உலை நிறுத்தப்படுவதாக வச்சுக்கோமே, யார் அதிகமான பெனிஃபிஷியரி இருப்பாங்க? அதில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக மீனவ மக்கள் நிச்சயமாக பலனடைவாங்க. காரணம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தான் இது நேரடியாக தாக்குது. அதனால் they will be the first beneficiary, absolutely no doubt about it. What is happening inside that particular area apart from this? அந்த கூடங்குளம் அணு உலையும் தாண்டி அங்கே நடக்கிற
பயங்கரமான சாண்ட் மைனிங். And are they not going to benefit if they stop the production of nuclear the project? Well, definitely they may be benefiting because now in the power plant வரும்போது it's a high security zone. அப்போ இவங்களுக்கு அந்த பகுதியில் மணல் அள்ள முடியாது. அதனால தான் இந்த விவி மினரல்ஸுங்கக்கூடிய நிறுவனம் தான் எங்களுடைய போராட்டத்துக்கு நிதி உதவி தந்து எங்களை தூண்டி விட்டு போராட சொல்கிறாங்கலாம் ஒரு தியரி முதல்ல வந்தது. அப்படி வந்தது. போராட்டம் தொடங்கிய காலகட்டத்தில் என்கிட்ட வந்து சொன்னாங்க சிலர், நீங்கள் போய் அண்ணாச்சியை பாருங்கள். எனக்கு அண்ணாச்சின்னு யாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் யாருன்னு கேட்டேன். இவரை போய் பாருங்கள், நீங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னாங்க. அப்போ நான் இதுக்கு முன்னாடியே இந்த கூடங்குளம் போராட்டத்துக்கு வருவதற்கு முன்பாகவே பல மேடைகளில் மேதா பட்கர் பங்கேற்ற மேடைகளில் கூட இந்த தாது மணல் கொள்ளைக்கு எதிராக நான் பேசியிருக்கிறேன், போராட்டம் நடத்தியிருக்கிறேன். எனவே அந்த அவரோடோ அல்லது அந்த நிறுவனத்தோடோ போய் பேசுவதற்கு எந்த நிலையிலும் நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி அதை நாங்கள் மறுத்து விட்டோம். அதுதான் உண்மை. அந்த நிறுவனம் எதிர்மறையாக பயன்பெறலாம் நிச்சயமாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி அவங்க தான். அப்போ ஒரு பொதுநல வழக்கு கூட அந்த நிறுவனத்தின் மேலே இந்த கூடங்குளம் 5 கிலோமீட்டருக்கு உள்ள இடிந்த கரையிலேயே வந்து அவங்க வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மண் அள்ளுறாங்க, இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு மதுரை கோர்ட்டில் தெர் வாஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ என்னுடைய ஒட்டுமொத்த கேள்வி என்னன்னா, அவ்வளோ பெரிய திரட்சி, மக்கள் திரட்சி, இதற்கு முன்பு எந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பங்கு பெறாத உதயகுமார், இவங்க எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. ஆனால் அதில் இம்மீடியட்டாக பயன்பட போகிறது விவி மினரல்ஸ் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பல மைனிங் கம்பெனிஸ். அப்போ ஏன் இந்த போராட்டத்துக்கு பின்னிருந்து அவங்க தூண்டி விட்டுருக்கக்கூடாது? உங்களுடைய முகத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அப்படி அதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற ஒரு தொழிற்சாலை சாத்தான்குளம் பகுதியில் வரவிருந்த போது நானும் என்னுடைய தோழர்களும் சேர்ந்து தான் அந்த திட்டத்துக்கு எதிராக வேலை செய்தோம். அந்த பகுதியிலலாம் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது, இவங்கெல்லாம் விவி மினரல்ஸ் கம்பெனிக்கு ஆதரவாக டாட்டாவுக்கு எதிராக போராடுறாங்க. நாங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நாங்கள் எங்கள் பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகளையும் காப்பதற்காகத்தான் போராடுகிறோமே தவிர யாருடைய கூலிப்படையாகவும் அல்ல. இதுவரைக்கும் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும். Of course we were aware of that. And we were even asked by people to go and meet with them so that we can gain more strength. But we were absolutely principled in our stand. No. To fight one evil, you cannot join hands with another evil. We are very clear about that. That evil never funded you? Never. Not even 1 rupee. When we had a கூடங்குளம் அணு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினோம். ஒரு வாரம் நினைக்கிறேன், அக்டோபர் மாதம் 2011 அப்போது அந்த முற்றுகை போராட்டத்துக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது விவி மினரல் வண்டியில் கடல் மணல் கொண்டு போட்டாங்க அந்த பந்தல் பகுதியில். நான் உடனடியாக அந்த உள்ளூர் தோழர்களை கூப்பிட்டு, இந்த கம்பெனியிலேருந்து நிச்சயமாக எந்த உதவியும் வாங்கக்கூடாது, இந்த வண்டியும் இங்கே வரக்கூடாது, ஏன்னா நம்ம போராடுறது கடலோர மக்களுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய நிறுவனம் இது அப்படின்னு சொன்ன உடனே அந்த உள்ளூர் நண்பர்கள் உடனடியாக அந்த லாரியை திருப்பி அனுப்பி அவங்ககிட்ட இருந்து அந்த மணல் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ we were very clear about all these things. Okay. அடுத்தது முக்கியம், have you ever taken money from outside India? No, never. Not even 1 rupee. No. I've repeated this several times because from the very beginning I was very aware that this is a highly sensitive subject. I knew நான் இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டமாக வரும், நம்ம எப்படி தேசிய அளவில் அறிமுகப்படக்கூடிய ஒரு ஆளாக நான் மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நிச்சயமாக காவல்துறையும் உளவுத்துறையும் என் பின்னால் பார்ப்பாங்கங்கிறது எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஏன்னா it has direct relationship with the national security issues and it's a very sensitive issue. It has to do with national security and all of that. அப்போது நம்ம ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அது நாளை நமக்கு எதிராக வந்து விடியும் என்பதால் மிக தொடக்கத்திலிருந்து என்னுடைய வரிகளை கரெக்டாக கட்டியிருந்தேன்னா, என்னுடைய ஃபைனான்சஸ் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது ஐ ஹாவ் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். நான் ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. I am not a superstar, I am not a film star. I will have to defend my own means. So I was very clear about that. அதனால ரொம்ப தெளிவாக இருந்தோம். யாரிடமிருந்தும் எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ அல்லது அரசாங்கங்களிடமிருந்தோ தனி நபர்களிடமிருந்தோ கூட எந்த உதவியும் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம்.
இன்னொரு ஷாக்கிங் நியூஸ், எலெக்ஷன் வரும்போது தி அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தட் ஷோட், எல்லா நியூஸ் பேப்பருமே அது வந்து ஒரு அதிர்ச்சி அடை செய்யுது. 5 கோடி ரூபாய் கிட்ட வந்து ஒரு போராளி சொத்து வச்சுருக்கிறாரு அப்படின்றது. ஆனால் இவ்வளோ பெரிய பணக்கார போராளியாக நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். உண்மையான இந்த இந்த ரியல் சென்ஸ் இதுக்கும் உங்களுடைய போராட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது முழுக்க முழுக்க என்னுடைய பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட வீடுகள், அப்புறம் நானும் என் மனைவியும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து. நான் பள்ளிக்கூடம் தானே நடத்துறீங்க? பள்ளிக்கூடம் நடத்துகிறேன். பள்ளிக்கூடம் இவ்வளோ இல்லை பணம் இங்கே வந்தது, பணம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. நான் வந்து 20 ஆண்டுகள் நான் வெளிநாட்டில் வேலை செய்திருக்கிறேன். நான் ஸ்டார்டட் மை டீச்சிங் கரியர் அட் த ஏஜ் ஆஃப் 21. 21 வயசில் நான் எத்தியோப்பியாவுக்கு போய் வேலை செய்தேன். அப்புறம் அது முடிச்சு நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவில் நான் மாணவனாக இருக்கும்போதே, ஆய்வு மாணவனாக இருக்கும்போதே எனக்கு கிடைத்த சம்பளத்தில் ரொம்ப சேமித்து நான் ஊருக்கு திருப்பி வரணும், பள்ளிக்கூடம் தொடங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நானே மனைவி வேலை செய்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சிக்கனமானவங்க. நாங்கள் காந்தியவாதிகள். எந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறை எங்களுக்கு பிடிக்காது. சிறுக சிறுக சேமித்து ஊருக்கு வரணும், நாம் நிலம் வாங்கணும், பில்டிங் போடணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தான் நாங்கள் வந்து திட்டம் போட்டு செய்த அந்த சேமிப்பு. அது நாங்கள் வாங்கும்போது 1990களில் வெறும் 2000-3000 ரூபாய்க்கு விற்ற சொத்து இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. அப்படித்தான் அந்த சொத்தினுடைய மதிப்பு அதிகமாகதே தவிர நான் இங்கேருந்து வெளியிருந்து நிறைய தங்க புதையலை கொண்டு வந்தெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இன்னொன்று, பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரணுன்னா இன்றைக்கி ஒரு சின்ன மீன்ஸ் இல்லாமல் நீங்கள் வர முடியாதுங்கக்கூடிய நிலைமை இருக்குது. அல்லது நீங்கள் யார்கிட்டயா போய் காசு வாங்கணும், பெரிய முதலாளிகளிடமோ அல்லது பன்னாட்டு நிறுவனங்களிடமோ போய் காசு வாங்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி யூ பிகம் தேர் ஸ்லேவ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் தட் யூ ஹாவ் டு ஹேவ் யுவர் ஓன் மீன்ஸ். இப்போ கூட நான் சுதந்திரமாக இயங்குவதற்கும் என்னுடைய அடிப்படை செலவுகளை நான் செய்து கொள்வதற்கும் காரணமாக இருப்பது இந்த பின்புலம் தான். நீங்கள் இந்த ஒட்டுமொத்த அரசியல் நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டமையே நீங்கள் வந்து பல இடத்துல விமர்சிக்கிறீங்க. ரொம்ப மோசமான சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சி அந்த சிஸ்டத்துக்குள்ளே, அந்த கட்டமைப்புக்குள்ளே தன்னையும் ஒரு உறுப்பினராக சேர்க்கறது தானே. நீங்கள் அரசியல் கட்சியில் உங்களுடைய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது அதே மோசமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே தானே நீங்களும் போய் சேர போகிறீங்க. இல்லை, இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும், இந்த ஒரு நாட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும்னா மேலே மிதக்கலாம் முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு லிவ் வித் இன் த சிஸ்டம். பட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் we are challenging the very foundational principles of society and politics today. அதனால தான் we are proposing a new political philosophy, like green politics. Now naturally I would be a good member of a leftist party, a leftist movement. ஆனால் இன்றைக்கி இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால எந்த இடதுசாரி அமைப்பிலையும் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த உத்வேகம் எனக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த வளங்களை தக்க வைப்பது எப்படி, இந்த வருங்காலத்தை நாம் தகவமைத்துக் கொள்வது எப்படி, இந்த அந்நிய நாட்டு கம்பெனிகளுடைய படையெடுப்பை தடுப்பது எப்படி, தவிர்ப்பது எப்படி, இந்த பொருளாதாரத்தை பற்றி மாற்றி சிந்திப்பது எப்படி, ஒரு மாற்று மக்களை மையப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது எப்படி அப்படின்னு சிந்திக்கும்போது இன்றைக்கும் இந்த க்ரீன் பாலிட்டிக்ஸ், இந்த பசுமை அரசியல் தான் ஏற்புடையதாக இருக்குது. இங்கே உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் அரசியல் ஆளுமைகளும் தனி மனித விரோத அடிப்படையில் தான் அரசியல் நடத்துகிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, எந்த கொள்கையை பற்றி இவங்க எங்கே விவாதம் நடத்துனாங்க? 1-2 தலைவர்கள் கட்சிகள் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்களே தவிர பெரும்பான்மையானவர்கள் வெறுப்பு அரசியல், வீண் வார்த்தை அரசியல், வெற்று அரசியல் தான் நடத்துகிறாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம்னா, இளைஞர்கள்ட்ட we are going to target the young people. Look, your future is at stake. Your future will be badly damaged if you follow this development paradigm, these development projects, this corruption, this communalism, this casteism, this capitalism are all going to damage you irreparably, and you will be stuck with your children in this rotten society. So let's change it. We are not going to இல்லை, இன்றைக்கி அந்த கருத்தை சொல்கிறதுக்கே இன்றைக்கி அரசியல் கட்சிகளும் அவங்களோட அணுகுமுறையும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் மாதிரி தானே இருக்குது. ஒரு இடத்துக்கு மக்களை திரட்டி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு 1008 ஸ்டார் தேவைப்படுது, 1008 உத்திகள் தேவைப்படுது. உண்மையான கருத்தை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் அவங்க மைண்டில் புதைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுவே ரொம்ப சிக்கலான விஷயம். இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், to get the people, to reach the people, they have to give a big show off. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இது உங்களுக்கு சாத்தியமடையும்? நிச்சயமாக முடியும். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், பீப்புள் ஆர் சேஞ்சிங், த யங் ஜெனரேஷன் இஸ் ரியலி ஒரீட் அபவுட் தியர் ஃபியூச்சர்.
காங்கிரஸ் கட்சியே குஷ்புவையும் நக்மாவையும் கூட்டிட்டு நடக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே. தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிறதுக்கு காரணமே இந்த சினிமா துறையும் இந்த சினிமா நடிகர்களும் இந்த சினிமா கதைவசன கர்த்தாக்களும் தான். அதை தான் ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்கள். தமிழ்நாடு மக்களுக்கு அப்படி ஆகி, ஆமாம், ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாமல் சினிமா தலைவர்களை சினிமா திரையில் தேடுவதும் சினிமா திரையில் உள்ளவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதுமான ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது. இதை மாற்றியாக வேண்டும். இப்போது கிராமப்புறங்களில் அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அவர் ரெட்டை விரலை காட்டினார், ரெட்டை இலை சின்னம்லாம் பேசினாங்க. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க, பத்திரிகை படிக்கிறாங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. டீ கடையில் போய் நில்லுங்க, அங்கே நின்று விவாதிக்கக்கூடிய மக்கள் உங்களையும் என்னையை விட அருமையாக விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு மாற்று சிந்தனையை யாரும் விதைக்கலை. இருக்கிறத வச்சே ஓட்டுறது, இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்கள திட்டுறது, நீ பெருசா நான் பெருசா, நீ சாராய கடை நடத்தலையா, நீ சாராய கடை நடத்தலையா, நீ தானே கம்பெனி நடத்துகிற அப்படின்னு இவங்களுக்குள்ளே இந்த பெட்டி அரசியல். மக்களுக்கு பிரச்சனைகளை சொல்லிக் கொடுக்கல. இடிந்தக்கரை என்ற சின்ன கிராமத்தில், ஒரு மீனவ கிராமத்தில், பெரிய கல்வியறிவு இல்லாத ஒரு கிராமம். நாங்கள் அணுசக்தியை பற்றியும் அணு தீமையை பற்றியும் கதிர்வீச்சை பற்றியும் அணு பிளவை பற்றியும் சொல்லிக் கொடுத்து மக்களை புரிந்து கொள்ள வைக்க முடியுதுன்னா எல்லாரையும் வைக்க முடியும். தமிழகம் முழுக்க தலைவர், எந்த தலைவர் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் விளக்கி சொல்லி இதனால் இப்படி நாம் ஒரு நிலைப்பாடு எடுப்போம், அது உங்களுக்கு ஏதுவானதாக இருக்கும் என்று சொல்லி யார் விளக்கி சொல்கிறாங்க? கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ என்ன முதல்வராக்கு என்ன தலைவராக்கு, நான் ஒன்று கவனிச்சுக்கிறேன். That's a wrong approach. What we are going to do is, look, we are going to approach the young men and young women in this state and in this country possibly. We are going to tell, look, your future is at stake. If you are stuck with a mentally retarded child, or if you are stuck with a child with a Down syndrome, your life is going to be miserable. And all these development, nuclear power plant, thermal power plant, shipwrecking plants, this and that and all the other things are going to damage your water resources, your land, your air quality, everything, your food, your health. And what is this big development all about if you are stuck with a mentally retarded child? இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு மாற்று சிந்தனையை சொல்ல போகிறோம். எங்களை தலைவராக்கு, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், ஒன்றை தலைவராக்குறோம் நாங்கள், நீ எங்கள் கூட வான்னு சொல்ல போகிறோம். We are going to educate, we are going to train the young people, make them leaders. We will create 1,000 leaders in the state in the next few years. Let them continue. எதிர்வர 2016 தேர்தலை பொறுத்தவரை உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? நாங்கள் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் அந்த அளவுக்குலாம் சக்தி வாய்ந்தவர்கள் இல்லை. நாங்கள் தேர்தலை பற்றி கவலைப்படலை. நாங்கள் தற்போது ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பச்சை தமிழகம் இந்த பசுமை அரசியல் சித்தாந்தங்களை, விழுமியங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது, நம்முடைய நிலத்தை காப்பது, நீரை காப்பது, மண்ணை காப்பது, காற்றை காப்பது, வருங்காலத்தை காப்பது, வருங்கால தலைமுறைகளை காப்பது பற்றிய எண்ணங்களை, சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கலான் இருக்கிறோம். மக்களாக ஒரு காலகட்டம் வரும்போது இந்த இளைஞர்கள் அல்லது இந்த தலைவர்கள், இந்த மக்கள், இந்த குழுமம் ஒரு நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தலைமைத்துவத்துக்கு ஏற்புடையவர்கள். 1000 தலைவர்களை நாங்கள் தமிழகம் முழுக்க உருவாக்கும் போது இவர்களிடம் பொறுப்பை கொடுக்கலாம் என்று மக்களாக விரும்பி வந்து கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக வேலை செய்யும்போது நீங்கள் தவறான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தமாகி போகுது. ஸோ எலெக்ஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய இருக்கட்டும், எத்தனை வருஷம் ஆடும். நான் செத்த பிறகு வேறு யாராவது இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க எடுத்து நடத்தட்டும். ஏன் நான் என் வாழ்க்கையிலேயே தான் அடைந்தாகணுங்கக்கூடிய தேவை கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டியோட இருந்தவரையும் உங்களுடைய அனுபவம் அவங்கள்ட்ட எப்படி இருந்தது? ஏன் அந்த வெரி வெரி ஷார்ட் பீரியட்? அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதாவது நாங்கள் இடிந்தக்கரையில் இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க உள்ள மாற்று திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, சிபிஐ, சிபிஎம் இந்த 6 கட்சிகளை தவிர்த்த கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணி உருவானால் அதற்காக வேலை செய்யலாம் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. பல தலைவர்களை அழைத்து இடிந்தக்கரையில் 5 தடவை நாங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் போனதால் அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது இந்த ஆம் ஆத்மி அழைப்பு வந்தது. பிரசாந்த் பூஷன் இடிந்தக்கரைக்கே எங்களை அழைத்தார். ஸோ when he invited us, we were very excited because we saw an opportunity in that. அதாவது என்னென்னா, the predictions were that there would be a hung parliament. அப்போ ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமையும் போது அப்போ தான் ஆம் ஆத்மி டெல்லியில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 10-15 எம்பிக்கள் இருந்தால் இவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பாங்க அந்த தொங்கு நாடாளுமன்றத்தில். அப்போ இவங்க கட்சியில் நாங்கள் இணைந்தோம் என்றால் நாங்களும் உங்கள் கட்சிக்காரங்க எங்கள் மக்களுக்கு வேண்டியதை கொடு என்று கேட்டு பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆம் ஆத்மியினுடைய அழைப்பை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம்.
அப்போ தான் டெல்லியில் 7 எம்பி தொகுதி இருக்குது. அந்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா பகுதிகளெல்லாம் சேர்த்து ஒரு 10 எம்பிக்கள் வந்தால் கூட தேவகவுடா ஐக்கிய குஜராத்லாம் பழைய காலத்தில் பிரதமராக இருக்கிறாங்க, வெறும் 10 எம்பிக்கள் கூட இல்லாமல். அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நம்ம மக்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கலாமே என்கிற ஆசை தானே தவிர, எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராகி எப்படியாவது டெல்லியில் வீடு வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. நாங்கள் குன்ஹா மாதிரி ரொம்ப கூர்மையாக கணக்கு போட்டோம். அது குமாரசாமி கணக்கு மாதிரி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நடந்தது. எதுக்காக அங்கேருந்து விட்டுட்டு வந்த அது குவிட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்ட்டி? நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினேன். அப்போது நான் உங்கள் கட்சியில் இருக்கிறேன், நான் போகிற இடமெல்லாம் மற்றவங்கள்ட்ட பேசும்போது உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அணுசக்தியை பொறுத்த வரைக்கும், அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும், அணு தீமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் உங்களை பார்க்க வந்தோம்ல அப்படின்னாரு. நீங்கள் பார்க்க வந்தது கட்சியினுடைய கொள்கையாக முடியாது. அந்த கட்சியினுடைய கொள்கை வரைவு திட்டத்தில் இருக்கணும், அல்லது இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அப்படிப்பட்ட உறுதியான அறுதியிட்ட நிலைப்பாடுகள் எடுப்பதை ஆம் ஆத்மி கட்சி தவிர்க்கிறது. பல பிரச்சனைகளில், அணுசக்தி பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லாமே மதில் மேல் பூனையாக உட்காந்து அரசியல் பண்ண முடியாது. ஆம் ஆத்மி கட்சி ஒரு அண்ணா ஹசாரே இயக்கத்திலிருந்து வந்த கட்சி, தோன்றிய கட்சி. அண்ணா ஹசாரே இயக்கத்துக்கே பெரிய அரசியல் புரிதலோ சித்தாந்தங்களோ கிடையாது. ஒரு மாதிரி என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட ஒரு ப்ரோ ஹிந்துத்வா. அண்ணா ஹசாரே had a Hindutva background. Exactly. He was serialized in the RSS magazine Organizer a few years ago. His philosophy is very much like Hindutva philosophy. அவருடைய மாடல் வில்லேஜ் it's not a proper model village. ஆமா. சோ அது அவரோட வேலை செய்யறது ரொம்ப முடியாத விஷயம். go on. ஒன்று, அந்த இயக்கத்திலிருந்து வந்த கட்சி இந்த ஒற்றை கொள்கையை வைத்துட்டுலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. ஊழலை எதிர்ப்போம்னா அது மட்டும் அரசியல் ஆகாதுல்ல, அரசியல் 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ ஆம் ஆத்மி கட்சி மதில் மேல் பூனையாக இருந்ததால் நான் அவர்கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த பிரச்சனையில் நீங்கள் தெளிவான நிலைப்பாடு எடுக்காத பட்சத்தில் நான் உங்களோடு இணைந்து வேலை செய்ய முடியாது. கை கொடுத்து நண்பர்களாகத்தான் வெளியே வந்து இடுப்பில் கை வச்சு அணைச்சி தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். ஸோ வி பார்ட்டட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுடைய கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கான வரவேற்பு இருக்கு மக்கள்? நிச்சயமாக இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுறேன், இளைஞர்களை பார்க்குறேன். இளைஞர்கள் த யூத் ஆர் ரியலி கன்சர்ன்ட் அபவுட் தேர் ஃப்யூச்சர். பார்க்குறாங்க, தலைவர்கள் எடுத்து வைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியான அழிவுகளை நம்ம மேலே திணிக்கிறாங்க, சுயநலத்துக்காக வாழ்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, எந்த கோட்பாடுகளும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு தெரியுது. தே ஆர் கன்சர்ன். பெண்கள், குறிப்பாக இளம்பெண்கள் நம்ம நினைக்கிறோம் இளம்பெண்கள் ரொம்ப வெக்கப்பட்டு ஒளிஞ்சு ஒளிகிறாங்க. அப்படி இல்லை. நோ, டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இந்த இளம்பெண்கள் வெளியே வராங்க, அவங்க கவலைப்படுறாங்க. அப்போது இந்த மாதிரியான இளைஞர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. பெரியவங்களுக்கும் தெரியுது இது இருக்குது. வி ஹாவ் அ ராட்டன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே சிக்கி போயிருக்கிறோம். இந்த சிஸ்டத்துக்கு கையில், இதை இயக்கிறவங்க கையில் காசு இருக்குது, நிறைய கமிஷன் வாங்குறாங்க, நிறைய சேர்த்து வச்சுருக்கிறாங்க, கோடியாக இருக்கிறதுனால பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இதை முறியடிக்கணும். ஒரு வாரம் பணத்தை கொடுத்துட்டு 5 ஆண்டு பணத்தை எடுத்துக்கலாம். அப்படித்தான் நடக்குது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொது விவாதமாக மாறிட்டு இருக்கிறது மது. இவ்வளவு ஆண்டுகள் இல்லாமல் இந்த தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இது தீவிரமடைகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இது நீர் பூத்த நெருப்பாக ஓடிக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் சமூகத்துக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊர் அமைச்சர்கள் மாதிரி, அரசியல் தலைவர்கள் மாதிரி ஏர் கண்டிஷன் காருக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் தெரியாது. நீங்கள் இறங்கி ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், தெருக்குள்ளே இறங்கி நடக்கும்போது தான் இந்த மக்கள் இந்த மதுவால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. படிப்படி அணுவாக அழிகிறத பார்க்க முடியுது. நான் அண்மையில் நாகர்கோவிலில் சென்ட் சேவியர்ஸ் சர்ச்சுன்னு சவேரியார் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் என் மனைவியும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரலான்னு அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அங்கே சோரில் பென்சில் வச்சு எழுதி போட்டிருக்குது பிள்ளைங்க. மாதாவே எங்கள் அப்பாவை காப்பாற்று, ஆண்டவரே என் கணவரை காப்பாற்று. பேப்பரில் எழுதி சுருட்டி கட்டியிருக்கிறாங்க, சோரில் பென்சில் வச்சு எழுதி போட்டிருக்கிறாங்க. அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஆண்கள் அத்தனை பேர், பெரும்பாலான ஆண்கள் குடிகாரர்களாக மாறும்போது அந்த குடும்பம் படிப்படியாக அணுவாக சிதைந்து கொண்டிருப்பதை இந்த பெண்கள் தான் சுமக்கிறாங்க. அப்போது பாருங்கள், பத்திரிகை எடுத்து பாருங்கள். இந்த குடியினால் குடிச்சிட்டு நேற்று இடிந்த கரையில் ஒரு விபத்து. குடி போதையில் ஒரு பையன் இன்னொரு பையனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அந்த பயத்தில் இவன் போய் தூக்கு போட்டு 2 பேரும் இன்றைக்கி இறந்துருக்கிறாங்க. இந்த குடி தமிழ் மக்களை அழிப்பதற்கு அளவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. 9ஆம் வகுப்பு மாணவன் மதுவை வாங்கி கொண்டு வகுப்பறையில் வச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு நிலவு மோசமாக இருக்குது. இவ்வளவு நடந்த பிறகும் எனக்கு வேண்டிய லாபம், என் கட்சிக்கு வர வேண்டிய லாபம்,
எனக்கு வர வேண்டிய வருமானம், என் அரசாங்கம் நடத்துவதற்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெவென்யூ, இது போதும்னு அரசாங்கம் நடத்துறது என்ன ஒரு இழிவான செயல். இதை சொன்னால் இதுக்கு தேச துரோக வழக்கு, இதுக்கு மேலே 1000 அடிதடி. இந்த மது வேண்டான்னு போராடக்கூடிய மாணவர்களை காவல்துறை அடிச்சு நொறுக்குது. என்ன பண்ணிருக்கணும்? இவங்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தணும். அதுக்கு அடிச்சு நொறுக்குறாங்க. திருவள்ளுவர் தேச துரோகின்னு அறிவிக்கணும். இப்போ கோவன் மட்டும் இல்லை, திருவள்ளுவரும் தேச துரோகின்னு அறிவிக்கணும். இப்பளவு ரொம்ப மோசமாக இருக்குது. திமுக காரங்க இப்போ திடீர்னு நாங்கள் தான் காந்தியவாதிகள் இறங்கியிருக்கிறாங்க. திமுக கட்சி தான் அத்தனை அந்த மது ஆலைகளை இயக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் மூடுங்க. உங்கள் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் கட்சி மது ஆலைகள் நடத்துகிறாங்க. தலைவர் கூப்பிட்டு சொல்லலாம்ல, மது ஆலைகளை மூடு, நம்முடைய கொள்கை மாறி போச்சு. சரி வரா, மக்களை ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்று கூட்டத்தை மக்கள் அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு வழி இல்லாமல், ஒரு மாற்று இல்லாமல் மக்கள் திருப்பி இந்த பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்டையும், பிசாசுக்கு பயந்து பேய்கிட்டையும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை we have to break. Okay, all the best for your entire effort. Thank you. I hope to make a big success. Thank you.